பெரம்பூரில் 10 வயது சிறுமி தண்ணீர் லாரி மோதி உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக கனரக வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு தொடர்பாக ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணி இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுப்பிரமணி, இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். சென்னை பெரம்பூரில் 10 வயது சிறுமி தண்ணீர் லாரி மோதி உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு சென்னை காவல்துறை பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பீக் ஹவர்ஸ் நேரங்களில் தண்ணீர் லாரி பள்ளிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் நகருக்குள் நுழையக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதன் மீறி வரக்கூடிய லாரிகள் அனைத்தும் பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 207 லாரிகளை ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அதே போல நேற்று 82 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் தண்ணீர் அனுப்பக்கூடிய பகுதிகளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண் இயக்குனர் வினய் தலைமையிலான குடிநீர் வாரிய அதிகாரிகள் சென்னை காவல் ஆணையர் அருணுடன் ஆலோசனை நடத்தினார்கள். 30 அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பீக் ஹவர்ஸ் நேரங்களில் தண்ணீர் லாரிகளை இயக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குடிநீர் வாரிய ஊழியருக்கு குற்றம் சாட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆலோசனையில் குடிநீர் வாரிய அதிகாரிகள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் காவல் ஆணையரிடம் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.